ஸோ ஹாய் டியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். தட் இஸ் 5 டிப்ஸ் ஃபார் காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு முக்கியமான செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் விலாக்லாம் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 5 டிப்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் இன்றைக்கி ஏதாவது புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறப்போ சரி இல்லை காலேஜ் இந்த மாதிரி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு மற்றவங்கள மாதிரி நம்மளும் க்ரூம்டாக வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினைப்போம். அதுக்கான வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அண்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கிங்காக இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் காலேஜ் போகிற டைம்லலாம் எனக்கு வந்துட்டு இது தெரியல. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 5 முக்கியமான டிப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ். தட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு வெயிலில் போனாலும் சரி இல்லை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்வெட் ஆகிற ப்ராப்ளம் நிறையாவே இருக்கும். பார்த்திங்கன்னா காலேஜ் போனாலும் சரி ஆஃபீஸ் போனாலும் சரி நம்ம ஒன் டே ஃபுல்லாமே வந்துட்டு வெளியே தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த சன்னாலேயா இருக்கட்டும் இல்லை நமக்கு இடையில கரண்ட்டு ஏதோ ஒன்று போகுது அப்படின்னாலுமே நமக்கு ஈஸியாக வந்துட்டு வேர்க்க ஆரம்பிச்சிடும். இல்லை ஸ்கூல் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ஏதாவது கொஷின் கேட்டாலே டக்குன்னு நமக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட ஸ்வெட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பர்ஃப்யூம் வந்துட்டு கேர்ள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்மெல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கே வந்து உங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல் ஃபீல் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா வந்துட்டு எடுத்து அப்பிப்பாங்க. நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இப்படி போனால் போதும் அப்படின்னு வந்து அந்த ஸ்மெல் வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சட்டிலாக இருக்க மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரெஷ் ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் செகண்ட் க்ரூமிங் டிப்ஸ் என்ன அப்படின்னா ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செருப்பு தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷூஸ் எல்லாமே ட்ரை பண்ணது கிடையாது. ஹீல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணது கிடையாது. நான் இப்போ வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்போல்லாம் ஹீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்வேர்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ். தட் இஸ் ஹீல்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃப்ளாட்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ அது ஒன்று வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு இந்த காலேஜ் டைம்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ நான் வந்துட்டு காலேஜ் டைம்லலாம் ஹீல்ஸ் எல்லாம் போட்டு பழகினதே கிடையாது. ஸோ நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீக்கர்ஸ். தட் இஸ் ஷூஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சில காலேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வேர்ஸ் எல்லாம் அலோடே கிடையாது. இது லைக் எங்கள் காலேஜ் மாதிரி. ஸோ ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா குர்த்தீஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு அலோடு. ஸோ அந்த காலேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் வேர்ஸ் போய்ட்டு ஷூ எல்லாம் போட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹீல்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்வேர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு லுக்கே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ். தட் இஸ் நம்மளோட போடக்கூடிய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு என்ன தான் நல்லா இருந்தாலும் ஸோ நம்ம ஃபிட்டாக போடலன்னா அது பார்க்கறதுக்கே நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் லூஸான ட்ரெஸ் வாங்கினாலுமே வீட்டில் வந்துட்டு நல்லா ஃபிட் பிடிச்சி இல்லை ஒரு வெளியே கொடுத்தாலும் ஃபிட் பிடிச்சி நீங்கள் வந்துட்டு போடுங்க. ஸோ அப்படி போடும்போது அந்த லுக் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதே நீங்கள் வந்துட்டு தொலைன்னு போடும்போது பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. என்ன தான் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்லிப்பர் போட்டு நல்ல ஒரு மேக்கப் போட்டு பண்ணாலுமே ஸோ ட்ரெஸ் வந்துட்டு நல்லா ஃபிட்டாக உங்களுக்கு இல்லை அப்படின்னா பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பிடிச்சிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக வந்துட்டு போட்டு ஒரு மாதிரி இருக்க மாதிரியெல்லாம் இல்லாமல் ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு லூஸாக அண்ட் ஃபிட்டாக இருக்க மாதிரி போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தீஸ் மட்டும்தான் வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் வந்துட்டு இருக்குது. நான் ஆன்லைனில் கூட அப்போ வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கே. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சா நல்லா நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தோணுது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்பயே வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் தான். ஸோ ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெரட்டின், ஸ்ட்ரெயிட்னிங், ஸ்மூத்னிங் ஸோ இதெல்லாம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணாலே போதும். லைக் ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இல்லாமல் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஹேர் வாஷ் வந்துட்டு கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டு வீக்லி 2 ஆச்சு பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளமே இருக்காது.
அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பேன் ஈரெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்துட்டு இல்லாத மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா ஷாம்பூஸ் இதெல்லாமே இருக்கு. பட் நான் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இங்கே நான் பிக்சர் போடுறேன். ஸோ இந்த ஒரு சீப் இருக்கு இல்லையா? ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணேன். ஸோ இத நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க தலையில இருக்க பேன்லேருந்து இருந்து எல்லாமே வந்துட்டு வந்துரும். ஒரு வாட்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல்டயே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் நீங்க ஃபுல்லாமே எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம், 5 மாசம் வந்துட்டு கண்ட்ரோல்டா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க இந்த மாரி ஷாம்பூ, ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணா எனக்கு ஹேர் ஃபால் ஆயிடும். இப்படி நீங்க பயந்துட்டு அந்த ஹெட்ல இருக்க லைஸ்லாம் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இந்த சீப் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்தாவது உங்களுக்கு கண்ட்ரோலா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு வெளிய போறீங்க, நெறைய ஃப்ரெண்ட்ஸோட பழகினா கண்டிப்பா உங்களுக்கு அகைன் வரதான் போகுது. ஸோ அப்போ வந்துட்டு அகைன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போயிடும். ஸோ நான் வந்துட்டு இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணேன். எந்த ஷாம்பூ, ஆயில் எதுவுமே நான் போடல. ஸோ இப்போ வந்துட்டு என் தலையில ஒரு பெயின் கூட கிடையாது. ஸோ அகைன் நான் வந்துச்சுன்னா இதுதான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணேன்னா எதுவுமே இருக்காது. அந்த சின்ன சின்ன இந்த இது ஈரெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்துட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு அகைன் வந்துட்டு அது வரவே வராது. அண்ட் முக்கியமா வந்துட்டு உங்க அம்மா, சிஸ்டர் இவங்களுக்குலாம் இருந்தாலுமே அவங்களுக்குமே எடுத்து விட்டுருங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சொல்யூஷன். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேரோட எண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்க ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ பார்க்கறதுக்கு ஹேர் இன்னுமே நீட்டாக இருக்கும். அண்ட் இன்கேஸ் உங்கள் ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் ஹேர் எல்லாமே வந்துட்டு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ காலேஜ் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸ்கூல்லலாம் வந்து பண்ணால் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேங்க்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்றது, முன்னாடி ஸ்டைலாக கட் பண்ணுறது, இல்லை புதுசாக ஹேர் கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வந்து காட்டிக்கிறதுக்காக. அண்ட் ஹேரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு நல்லாவே நீட்டாகவே இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, மினிமல் மேக்கப். ஸோ மேக்கப்பே வந்து போடாமையும் இருந்தாலும் நல்லா இருக்காது. அண்ட் ரொம்ப மேக்கப்பு டெய்லியுமே போட்டாலுமே நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மேக்கப் இருக்கும் இல்லையா? லைக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்துட்டு பார்லர்ஸ் போய் பண்ணுறதே கிடையாது. அவங்களே வந்துட்டு ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஐப்ரோஸ் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஐப்ரோஸ் நல்லாவே ஷேப் பண்ணி அதை நல்லா க்ரூம்டாகவே வச்சுக்கோங்க. அண்ட் மேக்கப் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு பிபி க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நியூட் லிப்ஸ்டிக் ரொம்ப டெய்லியுமே வந்துட்டு டார்க் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. நியூட் லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் போல்ட் லிப்ஸ்டிக் வந்துட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டைம் வருது, பொங்கல் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அப்போ வந்துட்டு போல்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமலான மேக்கப் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண பார்க்கறதுக்கும் ரொம்ப வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபைன். பட் இனிமேல் நான் தான் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, இது நமக்கு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம பியூட்டிஃபுல் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் க்ரூமிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஃபாலோ பண்ணால் இன்னும் நம்ம பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு தெரியும். நம்மளே க்ரூம்டாக காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, தட் இஸ் ஒன் ஆஃப் தி செல்ஃப் லவ் தான். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு உங்களையே வந்துட்டு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். யாரை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் வியர்ஸ் இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ட்ரை பண்ணாத விஷயம்லாம் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே எனக்கு ஃபைன், அது பிடிக்கல அப்படின்னா ஓகே, நீங்கள் நார்மலாக எப்போ இருக்க மாதிரியே நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் நான் வந்துட்டு Q&A போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே எஸ் தான் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் எப்படி வாங்குறது அப்படின்றது தெரியல. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டே அகெயின் போட்டு அதில் கொஷின்ஸ் வாங்கலாமா அப்படின்ட்டுருக்கேன். பிகாஸ் ஒரு சிலருக்குலாம் வந்து பப்ளிக்காக வந்துட்டு கொஷின் கேட்கறதுக்கும் வந்துட்டு யோசிப்பீங்க. ஸோ அதை தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ சூன் நான் அதையும் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சரில் வர நிறைய வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.